டோட்டலாகவே எப்படி இருந்தது இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு? சார் இது அதான் சொன்னேன்ல சார், இது 7 உண்மை சம்பவங்கள எடுத்து உண்மையிலே இந்தியாவில் நடந்த அதாவது 1965லேருந்து 2022 வரைக்கும் நடந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து ஒரு கதையில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ அது படம் ஸோ இந்த கதையை நரேட் பண்ணும்போது ஆர்யா கிட்ட சொல்லும்போது, லக்ஷ்மண் சார்ட்டெல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து இது நடந்திருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? நம்ம பவர் கிரிட்டை ஹேக் பண்ணுறதா சொல்கிறீங்க, பவர் ஷட் டவுன் பண்ணுறாங்க, அது வந்து உளவுத்துறை சம்மந்தப்பட்டதுன்றீங்க, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இல்லை நேவல் ஆஃபீஸர்ஸை வந்து ஹனி ட்ராப் பண்ணுறதா சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையிலேயே இங்கே இந்தியாவில் நடந்திருக்கு. இங்கேருந்து அன்ஆத்தரைஸ்டாக மிசைலை லான்ச் பண்ணுறாங்கன்றாங்க, அதெல்லாம் எப்படி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நியாயமான லாஜிக்கலான கேள்விகள் தான். ஆனால் அந்த கேள்விகள் எல்லாம் பதில் வந்து உண்மையிலேயே இந்தியாவில் நடந்திருக்கு. அருமை. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தான் படத்தில் கோர்வையாக வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருக்கோம். ஸோ அந்த சம்பவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அது வந்து ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்லையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி என்னடா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு நண்பகத்தன்மை இல்லாத மாதிரியும் எடுத்துடக்கூடாது. ஸோ அதுதான் மிஸ்டர் எக்ஸோட பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. சரத் சார், மஞ்சு மேம், அனாகா, அதுல்யா, ரைஸா, காளி வெங்கட், ஜெயபிரகாஷ், இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஆக்டர்ஸ், சின்ன சின்ன ஆக்டர்ஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே அவங்க அந்த கதைக்குள்ளே உட்கார வச்சு எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி கொடுத்து அதை ஒரு நண்பகத்தன்மையோடு எடுத்த ஒரு படம். உங்களுடைய கதையை ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது அதில்? சார் நிறைய இடங்கள் போக வேண்டியிருந்தது சார். அதாவது லொக்கேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஒரு 100 லொக்கேஷனுக்கு மேலே இருக்குது படத்தில். ராஜஸ்தான், மும்பை, ஹைதராபாத், ஹோசூர், தூத்துக்குடி, அசர்பைஜான், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் போய் ஷூட் பண்ண வேண்டியது, குளுமனாலி. ஸோ இந்த மாதிரி ஸோ கவரேஜ் ஸோ இன்னென்ன இடங்கள்லாம் போனால் தான் அந்த விஷுவலாக அதை வந்து காமிக்க முடியும். அண்ட் ப்ளஸ் ஒரு ஸ்பை த்ரில்லர் எடுக்கும்போது இப்போது இங்கேருந்து மிசைல் லான்ச் ஆகுது அப்படின்னு சொன்னான்னா அந்த மிசைல் நம்ம லான்ச் பண்ண முடியாது லைவாக, அதை க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேஷன் வந்து அந்த விஎஃப்எக்ஸில் க்ரியேட் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய ஒர்க். அது